Dear students, இன்னைக்கு constructed triangle by using angle bisector. அதாவது ஒரு triangle construct பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இந்த angle bisector யூஸ் பண்ணி ஒரு triangle construct பண்ண சொல்லியிருக்கு. Draw a triangle of ABC in which base BC which is equal to 7 cm and the vertical angle at A which is equal to 50 degree and the bisector of angle A and the bisector of vertical angle A meets the base BC at the point D such that BD which is equal to 5 cm. Constructed triangle ABC. ABCங்கிற ஒரு triangle draw பண்ண சொல்லியிருக்கிறேன். அதில் பேஸ் பிசிக்குரிய மெஷர்மெண்ட் 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஆப்போசிட் வெர்டிக்கல் ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 50 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் அட் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 50 டிகிரி அண்ட் த பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ, அதாவது இந்த ஆங்கிள் ஏக்கு பைசெக்டர். பைசெக்டர் மீன்ஸ் விச் டிவைட்ஸ் த ஆங்கிள் மெஷர்மெண்ட் ஏ இன் டூ ஈக்குவல் ஆங்கிள் மெஷர்மெண்ட். இந்த ஏங்கிற இந்த ஆங்கிள் மெஷர்மெண்ட்டை டூ ஈக்குவலாக ஸ்பிளிட் பண்ணக்கூடிய ஒரு லைன் செக்மெண்ட் தான் பைசெக்டர். which meets BC. which meets BC என்ன அர்த்தம், இந்த ஆங்கிள் ஏக்கு ஒரு பைசெக்டர் வரைகிறோம், ஆங்கிள் பைசெக்டர் வரைகிறோம். அது பேஸ் பிசியை வந்து மீட் பண்ணுது. எங்க மீட் பண்ணுது? அட் D such that BD equal to 5 cm. such that BD equal to 5 cm னா பேஸ் BCல BD equal to 5 cm மெஷர்மெண்ட் இருக்கிற மாதிரி ஆங்கிள் ஏக்குரிய பைசெக்டர் மீட் பண்ணுது. இப்போ அப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி வரையறதுக்கு 3 மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ் பிசி ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர், ஆப்போசிட் ஆங்கிள் அட் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 50 டிகிரி அண்ட் த பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ மீட்ஸ் பிசி அட் டி சச் தட் பிடி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். இப்போ நம்ம ரப் டயக்ராம் போட்டுக்க பாருங்க. ஏபிசி இஸ் எ ட்ரையாங்கிள். Base BC equal to 7 centimeter and the opposite vertex angle A at A which is equal to 50 degree. Angle at A which is equal to 50 degree. And the bisector of angle A. இந்த angle A க்கு 50 டிகிரி இருக்கு பாத்தீங்களா? இந்த AD is a bisector. AD is a bisector னா இந்த angle A ல 50 டிகிரி angle measurement இருக்கு. இத 2 ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணு, which means இங்க 25 டிகிரி இருக்கும், இங்க ஒரு 25 டிகிரி இருக்கும். This is a angle bisector of angle A AD which meets BC at 5 cm. அப்ப 5 சென்டிமீட்டர்ல இந்த ADங்கிறது மீட் பண்ணுது எதுல? BCல. So ABC is a triangle. Base BC equal to 7 cm and opposite vertical angle A which is equal to 50 degree. From the angle A, the angle bisector AD. இது பேஸ் பிசில கரெக்டா பில இருந்து எத்தனை சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல டச் ஆகுது? 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல டச் ஆகுது. ஸோ பிடி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். இது இப்போ எப்படி வரையறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் பேஸ் வரையணும், பேஸ் பிசி வரையணும். ஸோ நம்ம ஸ்கேல் எடுத்துக்கிறோம். ஸ்கேல் எடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ நான் என்ன செய்யறேன்னா இதில் ஒரு பாயிண்ட் ஒன்று மார்க் பண்றேன். இதுக்கு ஏன்னு சொல்லி நேம் கொடுக்க. தென் காம்பஸ்ல பேஸ் பிசி ஈக்குவல் டு எத்தனை சென்டிமீட்டர்? 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பஸ்ல 7 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். Now we have to take 7 centimeter in compass to draw BC equal to 7 centimeter. 7 centimeter measurement எடுத்தாச்சு. இப்போ ஏங்கிற அந்த பாயிண்ட்டை சென்டரா வச்சு 7 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கிறோம். அது எங்க இன்டர்செக்ட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணி இதுக்கு பின்னு சொல்லி சின்னு சொல்லி நேம் கொடுக்கும். பிசி 7 சென்டிமீட்டர் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சர்க்கிள் செக்டர் வரையணும். அதனுடைய ஆங்கிள் மெஷர்மெண்ட் வந்து 50 டிகிரி இருக்கணும். இப்போ பிசியை பேஸா வச்சு ஒரு சர்க்கிள் செக்டர் வரைய போறோம். அந்த சர்க்கிள் செக்டருக்குரிய ஆங்கிள் மெஷர்மெண்ட் 50 டிகிரி இருக்கணும். ஸோ நம்ம இப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா ப்ரொடெக்டர் எடுத்துக்கிறோம். நம்ம இப்போ ப்ரொடெக்டர் எடுத்துக்கிறோம். அதை கரெக்டாக பிங்கிற பாயிண்ட்ல ரெசிப்ரோக்கலா வைக்கிறோம். ரெசிப்ரோக்கல் ஆங்கிள் 50 டிகிரி. அதாவது 50 டிகிரிக்குரிய ஆங்கிள் மெஷர்மெண்ட் வரைகிறதுக்கு ஒரு பிரின்சிபிள்ஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்டர் வந்து எங்க வச்சிருக்கிறோம்? பிங்கிற பாயிண்ட்ல சென்டரா வச்சிருக்கிறோம். கரெக்டா 50 டிகிரில ஒரு பாயிண்ட் மார்க் பண்றோம். 50 டிகிரி 0, 10, 20, 30, 40 அண்ட் 50 டிகிரில ஒரு பாயிண்ட் மார்க் பண்றோம். இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணி இந்த 2 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணியாச்சு.
இப்போ இதுக்கு என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னா எக்ஸ்ன்னு சொல்லி நேம் கொடுக்குறேன் நான். அப்போ பிஎக்ஸுங்கிறது எத்தனை டிகிரியில் இருக்குது பாருங்கள், 50 டிகிரியில் இருக்குது. பிஎக்ஸ் அப்படிங்கிறது 50 டிகிரியில் இருக்குது. தென் இந்த பிஎக்ஸுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் செக்மெண்ட் வரையணும். தட் இஸ் ஒரு வெர்டிக்கல் ஆங்கிள் ஒன்று வரையணும். வெர்டிக்கலாக ஒரு ஆங்கிள் ஒன்று வரையணும். 90 டிகிரியில் வெர்டிக்கல் ஆங்கிள் வரையணும். எதுக்கு? இந்த பிஎக்ஸுங்கிற இந்த லைனுக்கு. ஸோ ப்ரொடெக்டர் எடுக்கும். இப்போ பிங்கிற பாயிண்ட்ல சென்டராக வச்சுக்கிறோம். பேஸை வந்து பிஎக்ஸில் கரெக்டாக வச்சுக்கிறோம். 90 டிகிரி இந்த இருக்கு. 90 டிகிரியில் ஒரு வெர்டிக்கல் ஆங்கிள் ஒன்று வரையணும். இப்போ நம்ம என்ன நேம் கொடுக்க பாருங்க, ஒய். இப்போ இந்த பிஎக்ஸும் பிஒய்யும் எப்படி இருக்கும் அப்படின்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும். பிஎக்ஸ் விச் இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிஒய். பிஎக்ஸும் பிஒய்யும் பெர்பெண்டிகுலராக இருக்கும். தென் என்ன செய்ய போறோம்னா பிசிக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைய போறோம். இந்த பிசிக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைகிறதுக்கு நான் இப்போ காம்பஸ் எடுத்துக்கிறேன். பிங்கிற பாயிண்ட்டை சென்டரா வச்சுக்கிறேன். மோர் தேன் ஆஃப் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கிறேன். தட் மீன்ஸ் 3/4 மெஷர்மெண்ட் எடுத்திருக்கிறேன். நான் இந்த பிசிக்கு மேலே ஒரு கர்வ் ஒன்று வரைகிறேன். தென் அதே மாதிரி இந்த பிசிக்கு கீழே, பிசிங்கிற ஸ்ட்ரைட் லைனுக்கு கீழே பிலோ த பிசி ஒரு ஆர்க் ஒன்று வரைகிறோம், கர்வ் ஒன்று வரைகிறோம். அபோவ் த பிசி ஒரு கர்வ் ஒன்று வரைகிறோம். தென் சியை சென்டரா வச்சுக்கிறோம். அபோவ் த பிசி ஒரு கர்வ் வரைகிறோம். தட் இன்டர்செக்ட் பண்ணணும். அந்த 2 கர்வ்ஸ் இன்டர்செக்ட் பண்ற மாதிரி ஒரு கர்வ் ஒன்று வரைகிறோம். அது மாதிரி பிலோ த பிசி தென் ஒரு கர்வ் வரைகிறோம். வரையும் போது அதுவும் நமக்கு என்ன இன்டர்செக்ட் பண்ணணும். அப்போ மேலே 2 கர்வ்ஸ் இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு, கீழேயும் 2 கர்வ்ஸ் இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு. அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்கு. இதுக்கு நம்ம பின்னு சொல்லி நேம் கொடுத்துக்கலாம். இங்கே ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்கு. இதுக்கு நம்ம கியூன்னு சொல்லி நேம் கொடுத்துக்கிறோம். இப்போ பியவும் கியூவையும் ஜாயின் பண்ணிடுறோம். அப்படி பியவும் கியூவையும் ஜாயின் பண்ணும்போது அந்த பிக்யூங்கிற ஸ்ட்ரெயிட் லைன் எங்கெல்லாம் இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு பார்க்கும். பாருங்க, இங்கே ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு. தென் இங்கே ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் இந்த 90 டிகிரிக்குரிய பெர்பெண்டிகுலர் லைன் செக்மெண்ட் வரைஞ்சோம்ல, பெர்பெண்டிகுலர் ஆங்கிள் வரைஞ்சோமா, அதில் எந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணியிருக்கோ அந்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம ஓன்னு சொல்லி நேம் கொடுக்கும். இப்போ என்ன செய்ய போறோம்னா ஓங்கிற பாயிண்ட்டை சென்டரா வச்சு ஒரு சர்க்கிள் செக்டார் வரைய போறோம். அப்படி ஓங்கிற பாயிண்ட்டை சென்டரா வச்சு சர்க்கிள் செக்டார் வரைகிறதுக்கு நான் ஓபி மெஷர்மெண்ட் எடுத்திருக்கிறேன். ஓபி மெஷர்மெண்ட் ரேடியஸா எடுத்துக்கிறோம். ஓவை சென்டரா வச்சுக்கிறோம். ஓபி மெஷர்மெண்ட் ரேடியஸா எடுத்து ஒரு சர்க்கிள் செக்டார் வரைகிறோம். சர்க்கிள் செக்டார் வரைஞ்சாச்சு. சர்க்கிள் செக்டார் வரைஞ்சாச்சு. ஓவை சென்டரா வச்சோம். ஓபி மெஷர்மெண்ட் ரேடியஸா எடுத்து ஒரு சர்க்கிள் செக்டார் வரைஞ்சிருக்கோம். அந்த சர்க்கிள் செக்டார் வரைஞ்சிருக்கோம். நம்ம தப்பா வரைஞ்சிட்டேன். சர்க்கிள் செக்டார் வரைஞ்சாச்சு. எதை? ஓவை சென்டரா வச்சு ஓபி மெஷர்மெண்ட் ரேடியஸா எடுத்து ஒரு சர்க்கிள் செக்டார் வரைஞ்சிருக்கோம். தென் இப்போ என்ன செய்ய போறோம் பாருங்க, BD ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்து, இப்போ நம்ம என்ன செஞ்சாச்சு, பேஸ் பிசியை வச்சு ஒரு சர்க்கிள் செக்டார் வரைஞ்சாச்சு. இப்போ BD ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சாரி, BD ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. காம்பஸ்ல 5 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் எடுக்க. இப்போ காம்பஸ்ல 5 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் எடுக்க. காம்பஸ்ல 5 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் எடுத்து பிங்கிற பாயிண்ட்டை சென்டரா வச்சு, இந்த பிங்கிற பாயிண்ட்டை சென்டரா வச்சு ஒரு கர்வ் வரைகிறேன். அது எந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணியிருக்கோ அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணுறோம். இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணி இதுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்குறோம் பாருங்க, டின்னு சொல்லி நேம் கொடுக்குறோம்.